கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் சரி. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது இதனோட பெர்சன்டேஜ் வந்து ஓவரால் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து உண்டாக்குது. இதுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்களா இல்ல லைஃப் ஸ்டைல் மாற்றங்களா, இது என்ன மாதிரியான இது சார் காரணங்கள் இதுல வைக்குது? இட் இஸ் ரிலேட்டட் டு பர்சனல் ஹைஜீன் சொல்லலாம். சர்விக்ஸ்ல வந்து பப்பிலோமா வைரஸ் ஒரு வைரஸ் உடைய பாதிப்பு. அந்த வைரஸ் ஏற்படுத்துகிற அந்த சேதத்திலிருந்து தான் அந்த புற்றுநோய் ஆரம்பிக்குது. அப்படின்னு சொன்னா இந்த பப்பிலோமா வைரஸ் தான் அதுக்கு காரணம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் ஹைஜீன், சுகாதாரம் குறைவு. ஏன்னா ஒரு ப்ராப்பரா நம்மளுடைய ஜெனிட்டல் ஏரியா கிளீன் பண்றதுக்கு கூட நம்ம நாட்டு பெண்மணிகளுக்கு, இந்த புவர் விமனுக்கு வசதி இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரைவசி இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் அவேர்னஸ் இருக்குது முன்ன விட. ஸோ அதனாலே இப்போ வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது, இது மாதிரி இருக்குது, செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதுல என்ன ஒரு மனசு வருந்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம நாட்டுல இது 2வது பொசிஷன்ல இருக்கிற அதே சமயத்துல இது கிட்டத்தட்ட 100% தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொன்னா, எல்லா புற்றுநோயும் சேர்த்து பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது முழுசா தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னா இதுதான்.